நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் வாசிக்கின்ற, அறிந்து கொள்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பக்தி வைராக்கியத்தில் ஆண்டவரை துதிப்பது என்பது அவர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பாகமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறதை ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு துதியின் வாழ்வியலாக அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் வருகிற பொழுதும் பாடினார்கள், துக்கம் வருகிற பொழுதும் பாடினார்கள், பயம் வருகிற பொழுதும் பாடினார்கள், பரவசமாய் இருக்கிற பொழுதும் பாடினார்கள், அடிமையாய் எடுத்துக்கொண்டு போகப்படுகிற பொழுதும் அங்கும் அமர்ந்து ஆண்டவருடைய பாடல்களை பாடினார்கள். சோக கீதத்தோடு வெற்றி பவனியாய் திரும்பி வருகிற பொழுதும் ஆர்ப்பரிப்பாய் எரிகோவை கைப்பற்றுகிற பொழுதும் பாடினார்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒவ்வொரு காலங்களிலும் அவர்கள் ஆண்டவரை துதிப்பதை தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருந்தார்கள். இன்னும் நம்ம அழகா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை துதிப்பதற்காகவே அவர்களுடைய முன்னோர்களான ராஜாக்களும் பாடலாசிரியர்களும் அநேக பாடல்களையும் இயற்றி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக. அந்த பாடல்களின் தொகுப்புகளை சங்கீதங்களாக, சங்கீதத்தின் பாட்டாக வைத்திருக்கின்றார்கள். இந்த சங்கீதத்தினுடைய 150 சங்கீதங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை 150 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு பாடல் தொகுத்துவது போல் அவைகளை அமைத்திருக்கின்றார்கள். இவைகளில் மிக முக்கியமானதும் திரும்ப திரும்ப வரக்கூடியதுமான ஒரு சொற்றொடர் என்னன்னா, கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரை துதித்தல் என்பது இஸ்ரவேல் ஜனங்களின்